21ാമത് ശ്ലോകം. പ്രീതിഹി മേ ക്രിയത്തെ സാ അസ്മിൻ സഹൃദ് ഉച്ചരിതേ ശ്രുതേ ശ്രുതം ഹരതി പാപാനി തദാ ആരോഗ്യം പ്രയച്ഛതി. പ്രീതിർമേ ക്രിയതേ സാസ്മിൻ സഹൃദുച്ചരിതേ ശ്രുതേ ശ്രുതം ഹരതി പാപാനി തദാരോഗ്യം പ്രയച്ഛതി. ഒരു വർഷം ഫുള്ള നടത്തുற പൂജകൾ, ഹോമങ്ങൾ, ഇതിനാലെല്ലാം എന്തളവുക്ക് പ്രീതി ഉണ്ടാകുമോ ദേവിക്ക്, അന്തളവുക്ക് പ്രീതി അന്തളവുക്ക് പ്രീതി അസ്മിൻ സഹൃത് ഉച്ചരിതേ, இந்த தேவி மகாத்மியம் ஒரு தடவை பாராயணம் செய்யவோ ஸ்ருதே கேட்கவோ செஞ்சானா உண்டாகிறது. ஸ்ருதம் தேவி மகாத்மிய சிரவணம் அப்படிங்கிறது பாபானி ஹரதி, பாபங்களை இல்லாம பண்றது. ததா ஆரோக்கியம் பிரயச்சதி, நோய் இருக்கிறவாளுக்கெல்லாம் நோய்களை இல்லாம பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ഒരു വർഷക്കാലം ഫുള്ള രാത്രിയും പകലും പലവിധ ആരാധനകൾ செஞ்சானா ദേവിക്ക് എന്തളവുക്ക് പ്രീതി ഉണ്ടാകുമോ അതേ അളവുക്ക് പ്രീതി இந்த தேவி மகாத்மிய ஒரு தடவை வாசிக்கவோ கேட்கவோ செஞ்சா உண்டாகும். இந்த மகாத்மிய சிரவணம் பாபங்களை இல்லாம பண்ணும், அதே மாதிரி ஆரோக்கியத்தை, பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும். அபிஷேக பொருள்கள் அப்படிங்கிறது பஞ்சாமிர்தம், பால், தேன், பன்னீர், இப்படி இருக்கிற அபிஷேக பொருளால் எல்லாம் தேவிய நம்ம வழிபடுறோம். அதையாக்கும் சொன்னது. தேவி மகாத்மியத்தை ஆரம்பத்திலேருந்து முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு பாராயணம் செஞ்சா அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு தேவி சொல்றா. பக்தர்களா இருக்கிற அவளுக்கு சர்வவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும், அதே மாதிரி பூர்ண ஆரோக்கியம் உண்டாகும். அப்படின்னும் தேவி சொல்லறா. தேவி மகாத்மியம் ஒரு தடவை பாராயணம் பண்ணறத எனக்கு கேட்டானாக்கா நீங்களெல்லாம் ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பஜிச்சா மாதிரி எனக்கு பிரீதி உண்டாகும் அப்படின்னு தேவி சொல்லறா. அதே மாதிரியே இந்த தேவி மகாத்மியம் காது கொடுத்து கேட்கிற எல்லாருக்கும் எல்லாவித பாபங்களும் இல்லாமலும் ஆரோக்கியம் நன்னா உண்டாகும் அப்படின்னு தேவி சொல்லறா. 22வது ஸ்லோகம். 23வது ஸ்லோகம். 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இப்படியாக அர்த்தத்தை பார்க்கிறோம். இருபத்திரண்டாவது ஸ்லோகம். ரட்சாம் கரோதி பூதேப்யஹ. யுத்தேஷு சரிதம் யத் மே துஷ்டதைத்ய நிபர்ஹணம். ரட்சாம் கரோதி பூதேப்யோ ஜன்மனாம் கீர்த்தனம் மம. யுத்தேஷு சரிதம் யன்மே துஷ்டதைத்ய நிபர்ஹணம். 23வது ஸ்லோகம். தஸ்மின் ஸ்ருதே வைரிகிருதம் பயம் பும்சாம் ந ஜாயதே. யுஷ்மாபிஹ ஸ்துதயஹ யாஹ ச
ब्रह्मर्षिभिः कृताः तस्मिन् श्रुते वैरिकृतं भयं पुंसां न जायते युष्माभिस्तुतयो याश्च ब्रह्मर्षिभिः कृता. 24வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈന് ബ്രഹ്മണ ച കൃതാഹ താഹ തു പ്രയച്ഛന്തി ശുഭാം മതിം. ഒരു ചില ബുക്കിലെ ശുഭാം ഗതിം. ബ്രഹ്മണാജ കൃതാസ്താസ്തു പ്രയച്ഛന്തി ശുഭാം മതിം. ഒരു ചില ബുക്കിലെ ബ്രഹ്മണാജ കൃതാസ്താസ്തു പ്രയച്ഛന്തി ശുഭാം ഗതിം. രക്ഷാം കരോതി ഭൂതേഭ്യോ ജന്മനാം കീർത്തനം മമ യുദ്ധേഷു ചരിതം യന്മേ ദുഷ്ടദൈത്യനിബർഹണം തസ്മിൻ ശ്രുതേ വൈരികൃതം ഭയം പുംസാം ന ജായത്തെ യുഷ്മാഭിസ്തുതയോ യാശ്ച ബ്രഹ്മർഷിഭിः कृता ബ്രഹ്മണാ ച കൃതാസ്താസ്തു പ്രയച്ഛന്തി ശുഭാം മതിം. എന്നോട് ജന്മത്തെ സംബന്ധിച്ച കീർത്തനങ്ങളാല് பூதங்களிலேந்து தப்பிச்சுக்கலாம். துஷ்டர்களாயிருக்கிற அசுரர்களை கொன்னொடிக்கின என்னோட யுத்த சரிதத்தை கேட்கிறவாளுக்கு சத்ருபயம் உண்டாகாது. நீங்கள் இப்போ என்ன ஸ்துதிச்ச இந்த ஸ்துதிகளும் மகிஷாசுரனை வதிச்சதுக்கு அப்புறம் பிரம்மர்ஷிகள் ஸ்துதிச்ச ஸ்துதிகளும் மதுகைடப வதத்துக்கு ஆயிட்டு மதுகைடபர்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மாவு செஞ்ச ஸ்துதிகளும் நித்தியவும் பாராயணம் செய்யவும் கேட்கவும் செஞ்சானாக்கா சுபமா இருக்கிற அவஸ்தைய எல்லாரும் பிராபிப்பே. மம ஜென்மனாம் கீர்த்தனம் என்னோடு உற்பத்தியோடு கதை அவதார கதைகள். பூதேபியா ரட்சாம் கரோதி பூதங்களிலேந்து உங்களை காப்பாத்துறது. யுத்தேஷு அசுரர்கள் கூட தேவி யுத்தம் பண்ணினப்போ துஷ்ட தைத்திய நிபர்ஹணம் அந்த துஷ்டர்களை நிகிரகிச்ச மே சரிதம் என்னோட சரிதம். தஸ்மின் ஸ்ருதே அந்த சரிதத்தை கேட்டானாக்கா பும்சாம் வைரிகிருதம் பயம் மனுஷாளுக்கு சத்ருக்கள் காரணமாயிட்டு உண்டாகிற பயம் ந ஜாயதே உண்டாகாது. யுஷ்மாபிஹி கிருதாஹா உங்களால செய்யப்பட்ட தேவர்களே உங்களால செய்யப்பட்ட யாஹா ஸ்துதயஹாச்ச என்னெல்லாம் ஸ்துதிகள் இருக்கோ பிரம்மர்ஷிபிஹி கிருதாஹா பிரம்மர்ஷிகளால சப்தர்ஷிகளால செய்யப்பட்ட யாஹா ஸ்துதயஹா சதாஹா என்னெல்லாம் ஸ்துதிகள் உண்டோ அதெல்லாம் அந்த ஸ்துதிகள் எல்லாம் பிரம்மணாஜ கிருதாஹா தோ பிரம்மாவால செய்யப்பட்ட ஸ்துதிகளும் சுபாம் மதிம் பிரயச்சந்தி சல்புத்திய கொடுக்கிறது. மனுஷாளுக்கும் உபயோகப்பிரதமாயிருக்கிற மாதிரி தேவி நடந்துக்கணும்னாக்குமே தேவர்கள் கேட்டுண்டது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தேவர்கள் கிட்ட தேவி சொல்ல வாக்கும் சேராளே உங்களுக்கும் இந்த மனுஷ குலங்களுக்கும் எல்லாம் நன்மை வருத்துற மாதிரி ஆக்கும் இந்த தேவி மகாத்மிய பாராயணம் அப்படிங்கிறது. என்னோட அவதாரங்களோட கீர்த்தனம் செஞ்சானாக்கா அந்த கீர்த்தனங்களை காது கொடுத்து கேட்டானாக்கா
ഭൂതപ്രേതങ്ങളിലേന്ത് രക്ഷ പ്രാപിക്കലാം. യുദ്ധങ്ങളില് ദുഷ്ട അസുരർകളെ நசிப்பிச்ச என்னோட சரிதத்தை கேட்டானாக்கா இந்த பூவுலகில் இருக்கிற மனுஷாளுக்கு சத்ரு பயம் உண்டாகாது. அதே மாதிரி தேவர்களே நீங்கள் என்ன ஸ்துதிச்சேளே, அதே மாதிரி சப்த ரிஷிகளெல்லாம் ஸ்துதிச்சாளே, அதே மாதிரி பிரம்மா ஸ்துதிச்சாரே, அந்த ஸ்துதிகள் எல்லாம் ஆரெல்லாம் ஆக்குமோ சொல்லறா கேட்கறா அவளுக்கெல்லாம் நல்ல புத்தி உண்டாகிறது, மோட்ச காரணமாயிருக்கிற புத்தி உண்டாகிறது. அதாக்கும் இங்க சுபாம் மதீம் அப்படின்னு சொன்னது. மோட்சத்துக்கு നമ്മളെ നയിக்கிறதுக்கு നമുക്കൊരു ബുദ്ധി ഉണ്ടാവണം. അപ്പത്താൽ നമുക്ക് ഭഗവാനെ കൂപ്പിടണമെന്ന് തോന്നും. அந்த ஞானம் உண்டாகணும். அந்த புத்தியை இந்த தேவி மகாத்மியம் கொடுக்கும். இருபத்தி ஸ்லோகத்துல 2வது லைன், அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம், 26வது ஸ்லோகம், 27வது ஸ்லோகம், 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், இதெல்லாம் சேர்த்து வச்சு அர்த்தத்தை பார்க்குறோம். 24வது ஸ்லோகத்துல 2வது லைன், அரண்யே பிராந்தரே வா அபி தாவாக்னி பரிவாரிதஹ. அரண்யே பிராந்தரே வாபி தாவாக்னி பரிவாரித. 25வது ஸ்லோகம், தஸ்யுபிஹி வா விருதஹ சூன்யே கிரஹீதஹ வா அபி சத்ருபிஹி. சிம்ஹ வியாக்ர அனுயாதஹ வா வனே வா வனஹ வனஹஸ்திபிஹி. தஸ்யுபிர்வா விருதசூன்யே கிரஹீதோ வாபி சத்ருபி. சிம்ஹ வியாக்ரானுயாதோ வா வனே வா வனஹஸ்திபி. 26வது ஸ்லோகம், ராஜ்ஞா க்ருத்தேன ச ஆத்ஞப்தஹ வத்யஹ பந்தகதஹ அபி வா ஆகூர்ணிதஹ வா வாதேன ஸ்தித போதே மகார்ணவே. ராஜ்ஞா க்ருத்தேன சாத்ஞப்தோ வத்யோ பந்தகதோபி வா ஆகூர்ணிதோ வா வாதேன ஸ்தித போதே மகார்ணவே. 27வது ஸ்லோகம், பதத்சு ச அபி சஸ்திரேஷு சங்கிராமே பிருஷ தாருணே சர்வபாதாசு கோராசு வேதனாபியர்திதஹ அபி வா. பதத்சு சாபி சஸ்திரேஷு சங்கிராமே பிருஷ தாருணே சர்வபாதாசு கோராசு வேதனாபியர்திதோபி வா. 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், ஸ்மரன் மம ஏதது சரிதம் நரஹ முச்யதே சங்கடாத். ஸ்மரன் மமைதத் சரிதம் நரோ முச்யேத சங்கடாத். 24வது ஸ்லோகத்துல 2வது லைன்லேருந்து 28வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வரைக்குமான அர்த்தங்களை அக்கம் சேர்த்தி பார்த்துட்டு இருக்கோம். அரண்யே பிராந்தரே வாபி தாவாக்னி பரிவாரிதா தஸ்யுபிர்வா விருதசூன்யே கிரஹீதோ வாபி சத்ருபி. சிம்ஹ வியாக்ரானுயாதோ வா வனே வா வனஹஸ்திபி. ராஜ்ஞா க்ருத்தேன சாத்ஞப்தோ வத்யோ பந்தகதோபி வா ஆகூர்ணிதோ வா வாதேன ஸ்திதபோதே மகார்ணவே.
പതത്സു ചാപി ശസ്ത്രേഷു സംഗ്രാമേ വൃഷദാരുണേ സർവബാധാസു ഘോരാസു വേദനാഭ്യർത്ഥിതോപി വാ സ്മരൻ മമൈതച്ചരിതം നരോ മുച്യേത സങ്കടാത്. பெரிய கானனத்துல மாட்டிண்டா எப்படி இந்த வனத்தை தாண்டி வெளியில போனோம் அப்படின்னு வழி தெரியாம பயந்து நிக்கிறது அந்த அவஸ்தை. கண்ணை கட்டி காட்டுல விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஒரு குகைக்குள்ள அகப்பட்டு விட்டா வெளியில போறதுக்கு வழி தெரியாம இருக்கிற அந்த ஒரு பயம். നമ്മൾ நிக்கிற இடத்துல ചുറ്റിലും காட்டுதீ படர்ந்து பிடிச்சானா அதுலேருந்து எப்படி ரட்ச நேடுவோம் அப்படிங்கிற பயம். திருடர்கள் நம்மளை துரோகிக்கிறதுக்கு வந்தானா அவாகிட்டேந்து எப்படி ரட்சப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். சத்ருக்கள் பிடிச்சு கெட்டி போட்டானா அந்த பந்தனத்திலேருந்து எப்படி விமுக்தமாவோம் அப்படிங்கிற பயம். மனுஷால உபதிரவிக்கிற சிங்க புலிகள் இதெல்லாம் முன்னால வந்து நின்னானாக்கா அதுகிட்ட இருந்தெல்லாம் எப்படி தப்பிப்போம் அப்படிங்கிற பயம். பெரிய காட்டுல காட்டானகள் ஓட வச்சானா எப்படி தப்பிப்போம் அப்படிங்கிற பயம். மரண தண்டனை ராஜா கொடுத்தானா அந்த மரண தண்டனையிலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற பயம். ஆராதம் கெட்டி போட்டானா அந்த பந்தனாவஸ்தையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற பயம். அதிபயங்கரமான யுத்தத்துல சத்ருக்களோடு அஸ்திரங்கள் சரீரத்துல படுறது அதுலேருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிற பயம். எல்லா கோரங்களான பயங்கர உபதிரவங்கள் நிறைய உண்டாகிறதே. தாங்க முடியாத அளவுக்கு வலி உண்டாகிறது சரீரத்துல. நோயால வலி உண்டாகலாம், அடுத்தவா உபதிரவிச்சானா வலி உண்டாகலாம், தன்னந்தனியா போய் எங்கேயாவது விழுந்தாலும் வலி உண்டாகலாம். அதே மாதிரி பாம்பு கடிச்சாலோ பாம்பு ஓட வச்சாலோ இப்படி இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலையும் என்னோட இந்த சரிதத்தை மகாத்மியத்தை மனசுல நினைச்சா போரும். அதாவது சங்கடங்களிலேருந்து உறுதியாக நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு அம்பிகை இங்க சொல்லறா. அரண்யே காட்டுல தாவாக்னி பரிவாரிதா அபிவா காட்டுதீயால சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டோ. பிராந்தரே தூரத்துல இருக்கிற சூன்யமான இடத்துல தஸ்யுபிகி விருதஹாவா திருடர்களால சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டோ. சூன்யே ஆருமில்லாத இடத்துல சத்ருபிகி கிரகீதா அபிவா சத்ருக்கள் பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறவாளாயிட்டோ. வனே சிம்ஹ வியாக்ரானுயாதா சிம்ஹ வியாக்ர அனுயாதஹாவா வனே சிம்ஹ வியாக்ர அனுயாதஹாவா காட்டுல சிங்கம் புலி இதெல்லாம் துரத்தி நிற்கிறவனாயிட்டோ. வனஹஸ்திபிகி காட்டானகள் ചവിട്ടറത്തുകായിട്ട് ഓടി വരത പത്തിന്റെ ഭയന്ന് നിൽക്കുന്നവനായിട്ടോ. ക്രുദ്ധേന രാജ്ഞ രാജാവോട് കോപം വന്നവനായിട്ടോ. വദ്യഹ രാജാ കൊല്ലർത്തുക്ക് വധശിക്ഷ ചൊന്നവനായിട്ടിരിക്കുന്നവനായിട്ടോ. ആജ്ഞപ്തഹാച ആജ്ഞാപിക്കപ്പെട്ടവനായിട്ടോ. രാജാ ഇവനുക്ക് മരണദണ്ഡന കൊടുക്കണം அப்படின்னு சொல்லி ஆஜ்ஞாபிக்கிறவனாயிட்டோ. பந்தகதா அபிவா கெட்டி போடப்பட்டவனாயிட்டோ. மகார்ணவே பெரிய சமுத்திரத்துல போதே ஸ்திதா கப்பலில எங்கேயும் போக முடியாம நிக்கிறவனாயிட்டோ. வாதேனா காத்தால ஆகூர்ணிதஹாவா அசைக்கப்பட்டவனாயிட்டோ. பிருஷதாருணே சங்கிராமே அதிபயங்கரமான யுத்தத்துல சஸ்திரேஷு ஆயுதங்கள் பதத்சு அபிஜ பதிக்கிறதையும்
சர்வ பாதாசு சர்வ உபதிரவங்களிலேயும் வேதனாபியர்திதா அபிவா கடின வேதனையால சங்கடப்படுறவனாயிட்டும் இருக்கிறவனுக்கும் மம ஏதச்சரிதம் என்னோட இந்த மகாத்மியத்தை ஸ்மரன் நரஹா ஆரெல்லாமாக்குமோ ஸ்மரிக்கிறா அப்படி இருக்கிற பக்தர்கள் சங்கடாத் முச்சியதே துக்கத்திலேந்து மோஜிக்கப்படுவா. எப்படிப்பட்ட கஷ்டம் வேணுமானாலும் ஆயிக்கிட்டும், எல்லா கஷ்டங்களிலேந்தும் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செஞ்சா போரும். 28வது ஸ்லோகத்துல 2வது லைன், 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், இது ரெண்டும் தேவி சொல்லற மாதிரியும் 29வது ஸ்லோகத்துல 2வது லைன் சுரத மகாராஜாவுக்கு சுமேதசு மகர்ஷி சொல்லற மாதிரியும் ஆயிட்டாக்கும் எழுதப்பட்டிருக்கு. നമ്മൾ அர்த்தத்தை பார்க்கிறத 28வது ஸ்லோகத்துல 2வது லைன், 29வது ஸ்லோகம், அதுக்கப்புறமா 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இത്രയും ചേർത്തിട്ടാക്കും அர்த்தத்தை பார்க்கிறோம். ഇരുപത്തെട്ടാவது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈന് മമ പ്രഭാവാത് സിംഹാദ്യാഹ ദസ്യവഹ വൈരിണഃ തദാ മമ പ്രഭാവാത് സിംഹാദ്യാ ദസ്യവോ വൈരിണസ്തദാ ദൂരാത് ഏവ പലായന്തെ സ്മരതഃ ചരിതം മമ ദൂരാദേവ പലായന്തെ സ്മരതച്ചരിതം മമ. 29வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈൻ സുമേധസ് മഹർഷി ചൊല്ലറ മാതിരിയാക്കും. 28வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈനും 29வது ശ്ലോകത്തിലെ ஃபர்ஸ்ட் லைனும் வரைக்குமாக்கும் தேவி இங்க தேவர்கள் கிட்ட சொன்ன மாதிரி நம்ம பார்க்கிறோம். 29வது ஸ்லோகத்துல 2வது லைன் சுரத மகாராஜாவுக்கு சுமேதஸ் மகர்ஷி வர்ணிக்கிற மாதிரியாக்கும். அதனால இதி உக்த்வா சா பகவதி சண்டிகா சண்ட விக்ரமா இத்யுக்த்வா சா பகவதி சண்டிகா சண்ட விக்ரமா. 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பஸ்யதாம் ஏவ தேவானாம் தத்ர ஏவ அந்தரீயதः பஸ்யதாமேவ தேவானாம் தத்ரைவாந்தரீயதா. സിംഹം തുടങ്ങിയ ദുഷ്ടമൃഗങ്ങളും തിരുടറുകളും ശത്രുക്കളുമെല്ലാം ദേവി മഹാത്മ്യത്തെ നനച്ചാനാലേ, ദേവി മഹാത്മ്യം அப்படிங்கிறது അമ്പാളോട് അവതാര വർണ്ണനയാക്കും. അപ്പൊ അമ്പാളോട് അവതാരങ്ങളെ നനച്ചാനാലേ ഓടിപ്പോയി ഒളിച്ചിടും അതെയാക്കും ചെന്നത്. அதுக்கப்புறம் ரிஷி அங்க எக்ஸ்பிளைன் பண்றார் ராஜாவுக்கு. அதிபயங்கரமா இருக்கிற பராக்கிரமத்தோடு கூடின பகவதி சண்டிகை எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிறத அங்கேந்து அப்பிரத்யட்சமானா அப்படின்னு. மம பிரசாதாத் சிம்ஹாத்யா தஸ்யவோ வைரிணஸ்ததா தூராதேவ பலாயந்தே ஸ்மரதச்சரிதம் மம. இது வரைக்கும் ஆக்கும் தேவி தேவர்கள் கிட்ட சொன்னது.
அதுக்கப்புறம் ரிஷியாக்கும் சொல்லறது இத்யுக்த்வா சா பகவதி சண்டிகா சண்ட விக்ரமா. 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பஷ்யதாமேவ தேவானாம் தத்ரைவாந்தரதீயதா. ഒരു വിഷയം ചൊല്ലർത്ത അതുക്കൊരു പൂർണ്ണത ഉണ്ടാകണം. അതിനാലിയാക്കും ചില ശ്ലോകങ്ങളെ ഇപ്പടി പിരിച്ച് ആഡ് പണി ചൊല്ലരുത്. ഇത്യുക്ത്വാ സാ ഭഗവതി ചണ്ഡികാ ചണ്ഡ വിക്രമാ പശ്യതാം സർവദേവാനാം തത്രൈവാന്തരതീയതാ. അതിഭയങ്കരമായ പരാക്രമത്തോടു കൂടിയ ദേവി ചണ്ഡികാദേവി എല്ലാ ദേവർകളും പാത്തുണ്ട് നിക്കർത്തിയെ അങ്ങേന്ന് മറഞ്ഞിട്ട. മമ പ്രഭാവാത് എന്നോട് പ്രഭാവം കാരണമായിട്ട് 28வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈന് സിംഹാദ്യാഹ ദസ്യവഹ സിംഹങ്ങളും തിരുടர்களுം തഥാ വൈരിനഹ அப்படியே சத்ருக்களும் மம சரிதம் என்னோட சரிதத்தை ஸ்மரத ஸ்மரிக்கிறவனோடு பக்கத்திலேந்து தூராத் ஏவ பலாயந்தே தூரத்துல ஓடி போயிடுவா அப்படின்னு தேவி சொல்லி நிப்பாட்டுறா தேவர்கள் கிட்ட. என்னோட பிரபாவத்தால மகிமையினால குருவலா இருக்கிற மிருகங்கள் திருடர்கள் அதே மாதிரி சத்ருக்கள் எல்லாம் ஏது பக்தனாக்குமோ என்னோட சரிதத்தை மனசுக்குள்ள நினைக்கிறா அந்த பக்தர்களுக்கு காப்பாத்துறதுக்காயிட்டு நான் அங்க வந்துடுவேன். என்ன நினைச்சாலே இந்த திருடர்களும் துஷ்ட ஜந்துக்களும் அதே மாதிரி சத்ருக்களும் எல்லாம் ஓடி போயிடுவா என்ன பயந்துட்டு அப்படின்னு தேவி சொல்லி அங்க நிப்பாட்டுறா. அதுக்கப்புறம் ரிஷி அங்க கண்டினியூ பண்றார் சுரத மகாராஜாவுக்கு கதைய. இத்யுக்த்வா சா பகவதி சண்டிகா சண்ட விக்ரமா. ரிஷி சொன்னார் சண்ட விக்ரமா பயங்கர பராக்கிரமத்தோடு கூடின சா சண்டிகா பகவதி அந்த சண்டிகா பகவதி. இது உக்த்வா இப்படி சொல்லிட்டு 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அதையும் கூட சேர்த்தினாதானே இங்க அந்த சென்டென்ஸ் பூர்ணமாகும். அதனால அந்த ஒரு லைனை மட்டும் இதில் எடுத்துட்டது. பஷ்யதாமேவ தேவானாம் தத்ரைவாந்தரதீயதா. தேவானாம் பஷ்யதாமேவா தேவர்கள் பார்த்துண்டு நிற்கிறதையே தத்ர ஏவா அங்கேயே அந்தரீயதா அந்தர்தானம் பண்ணினா மறைஞ்சிட்டா. பயங்கர பராக்கிரமத்தோடு கூடி இருக்கிற சண்டிகாதேவி இப்படி தேவர்கள்கிட்ட சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு நிக்கிற இடத்துல அங்கேயே அந்தர்தானம் பண்ணினா. எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறத திடீர்னு தேவி காணாம போயிட்டா அப்படின்னு அர்த்தம்.